பிரதம மந்திரி தமிழ்நாட்டு குறி வச்சு தான் வராரு. சோ எல்லாருக்குமே தெரியுது எதுக்கு 7 முறை வராரு இந்த எலெக்ஷன் நேரத்துல. இதே மாதிரி ஆட்சி காலத்துல இருந்து பொறுப்பேற்றதுல இருந்து வருஷத்துல 4 முறை வந்திருந்தா கூட மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 4 முறை வந்திருந்தா கூட இந்த கேள்விகள் எழுந்திருக்காது. இந்த அக்கறையை மழை நேரத்திலும் மக்கள் கஷ்டப்பட்டு அவதிப்படுகிற நேரத்திலும் பிரதம மந்திரி வந்து இதே ரோட் ஷோ பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை நான் வந்து நிவர்த்தி செய்யறேன், உங்களுக்கு நான் வந்து பெட்ரோல் விலையை குறைச்சு தரேன், கேஸ் விலையை குறைச்சு தரேன். கேஸுங்க ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒரு தாய்மார் வந்து உடனே வாங்குவதில்லை. அவங்க நாளைக்கு வாங்க காசு தர, ஏன்னா இருக்கிற அந்த மூக்குத்தி அந்த கம்மலை அடமானம் வச்சு தான் கேஸ் வாங்குறாங்க. இவ்வளவு ஒரு கேஸ் விலை உயர்வு வந்து தேவையா ஒரு குடும்பத்துல? 7 மணி என்ன 20 முறை கூட வருவாங்க. இன்னும் 10 நாள் இருக்கு, 20 முறை வருவாங்க. ஒன்ஸ் பதவியில உட்காந்துட்டா அந்த ஏழை மக்களை மறந்துடுறாங்க. She was a governor. What did she do for the Tamil Nadu people? நீங்க பிஜேபி தலைவரா இருந்து போனதோட நீங்க ஆளுநர் ஆனதுல இருந்து மக்கள் உங்களை சந்திக்கவே இல்லை. என்னைக்கு பார்த்திருக்காங்க சொல்லுங்க? என்னைக்கு சார் பார்த்திருக்காங்க? அந்த அம்மா என்னங்க செஞ்சாங்க மக்களுக்கு? நீங்க சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? வெறும் விழாக்களுக்கு வந்திருக்கீங்க. விழாக்கள்ல கூப்பிட்டா அவங்க இந்த விழால கலந்துக்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாயைங்க சார். மக்கள் யோசிக்கணும் சார், இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்றது யோசிக்கணும். அண்ணாமலை சார் யாருக்கு தாங்க பதில் கொடுக்கல? எல்லாருக்கும் தான் பதில் கொடுக்கிறாரு. யாரை விட்டு வச்சாரு? அவருக்கு என்ன ஜெயிக்கணும், அந்த ஜெயிப்பதற்காக எந்த வார்த்தை வேணாலும் வல்கர் வார்த்தை கூட யூஸ் பண்றாரு நிறைய பேரை. இப்ப சொல்றேன் சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேல எத்தனை பேர் விலகி போறாங்கன்றதை நீங்க பார்க்க போறீங்க. திமுக பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு எடப்பாடியா இருக்கு? நான் கேட்கிறேன். நாங்க வீடியோ காட்டினா அவ்வளவுதான், நீங்க தாங்க முடியுமா? நான் காட்டுறேன் வீடியோ, எங்க தலைமை கூட வேண்டாம், நான் காட்டுறேன் எத்தனை வீடியோக்கள். மக்களுக்கு கொடுக்கணும்ன்றது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும்னு வந்தா எப்படி அரசியல் நடக்கும்? மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும் தானே சார் அவங்களுடைய நோக்கமே. மக்கள் கொடுக்கணும்னு நோக்கம் இல்லையே. எப்படியாவது வந்து இந்த சீட்ல உட்காந்து அப்பா 5 வருஷம் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கெல்லாம் போயிடுவாங்க சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவரெல்லாம் காணாம போயிடும். சும்மா வந்து பேசிக்கிட்டு பிரதம வேட்பாளர் நான் தான் பிரதம வேட்பாளர், இதெல்லாம் வந்து காமெடி பேசிட்டு யாரு சார் இதெல்லாம் ஏற்றுக்குவா? நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். என்னை வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் என்னை பேட்டி எடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மத்திய சென்னையில் வந்து நாங்கள் இருக்கிறோம். தளபதிக்காக நான் வந்து ஒரு பிரச்சார பாடல் ஒன்று நாங்கள் மிக அருமையாக போட்டிருக்கிறோம். அதே போல் வந்து பெண்கள் வந்து பைக்லேயே போய் பிரச்சாரத்தை வந்து நாங்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த துண்டு பிரசுரங்களை கொடுத்து கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பிரச்சாரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? பிரச்சாரம் எங்களை பொறுத்த மட்டும் சிறப்பாக போய் கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் இடையூறுகள் எதுவும் இல்லை. நாங்கள் தான் பெண்கள் முழுவதுமாக தான் நாங்கள் பிரச்சாரம் போகிறோம். ஸ்கூட்டியில் வராங்க பெண்கள் எல்லாமே. யாரும் வந்து காசு கொடுத்து கூட்டு போகிற கூட்டம் இல்லை. பிரச்சாரத்தை போய் நாங்கள் இன்றைக்கி வந்து முன்வைக்கிறோம். திமுக செய்த நல்ல திட்டங்களை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்குறோம். யாரையும் குறை சொல்லலை, யாரை பற்றி கேவலமாக பேசி இந்த வந்து பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள. நாங்கள் செய்த நல்ல திட்டங்கள் மேற்கொண்டு நல்ல திட்டங்கள் தொடரும். இதை தான் மக்களும் வரவேற்கிறாங்க. இந்த எங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாரும் வரவேற்கிறாங்க. மோடி வந்து இங்கே சென்னையில் வந்து ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து இந்த லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வாட்டி நம்ம இப்போ சென்னைக்கு வந்துட்டாரு. அது என்ன காரணமாக இருக்கலாம்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வியை, இதே கேள்வி தான் மக்கள் கேட்கணும், இதே கேள்வி தான் எல்லாரும் கேட்கணும். பிரதம மந்திரி தமிழ்நாட்டு குறி வச்சு தான் வராரு. தமிழ்நாடு வந்து அன்பான மக்கள்ன்றாங்க. ஆமாம், நாங்கள் எப்பயுமே அன்பான மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் அன்பு பாசம் மிகுந்த மக்கள். அந்த அன்பு பாசத்தை வந்து எங்களுக்கு தலைவர்கள் வந்து அன்பு பாசத்தை தன்னுடைய செயல்களால் காட்டினால் மிகவும் நன்றாக இருக்கும். இப்போ 7 முறை வந்துட்டாரு நீங்களே சொல்றீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியுது எதுக்கு 7 முறை வராரு இந்த எலெக்ஷன் நேரத்தில். இதே மாதிரி ஆட்சி காலத்துல இருந்து பொறுப்பேற்றதுல இருந்து வருஷத்துல 4 முறை வந்திருந்தா கூட மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 4 முறை வந்திருந்தா கூட இந்த கேள்விகள் எழுந்திருக்காது. இவ்வளோ பேசுறாரு அண்ணாமலை, மதிப்புக்குரிய அண்ணாமலை சார் அவர்கள் எல்லா விஷயத்தை பத்தி பேசுறாரு. என்ன படு கேவலமாக பேச முடியுமோ திமுக அவ்வளவும் பேசுறாரு. நான் கேட்கிறேன், இந்த முறை எதுக்கு ஒரு 7 முறை வந்து எங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் வந்து ஜெயிக்கணும், நாம ஜெயிச்சிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில வராரா மோடிஜி? என்னன்னு தெரியல. இந்த அக்கறையை மழை நேரத்திலும் மக்கள் கஷ்டப்பட்டு அவதிப்படுகிற நேரத்திலும் மக்கள் வேதனைப்படுகிற நேரத்தில் பிரதம மந்திரி வந்து இதே ரோட் ஷோ பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை நான் வந்து நிவர்த்தி செய்யறேன், உங்களுக்கு நான் வந்து பெட்ரோல் விலையை குறைச்சி தரேன், கேஸ் விலையை குறைச்சி தரேன். கேஸுங்க ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒரு தாய்மார் வந்து உடனே வாங்குறது இல்லை. என் வீட்டில் நான் கேஸ் வந்து இந்தியன் ஆயில் கம்பெனிக்காரன் என் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறான் கீழே.
அவங்கள போய் நான் கேளுங்க, நீங்க கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்றேன் 10 பேரை. அந்த கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்றவங்கள கேளுங்க. எந்த கேஸ் சிலிண்டர்ஸும் ஒரு கொஞ்சம் தாழ்வான இடத்துல போய் இது கேஸ் சிலிண்டர், எல்லார் வீட்லயும் கேஸ் சிலிண்டர் இருக்கு, யாரும் அடுப்புல சமைப்பது இல்லை, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த கேஸ் சிலிண்டர் வாங்க போகும்போது உடனே வாங்குவதில்லை அவங்க அது நாளைக்கு வாங்க காசு தரேன், ஏன்னா இருக்கிற அந்த மூக்குத்தி அந்த கம்மலை அடமானம் வச்சு தான் கேஸ் வாங்குறாங்க. இவ்வளோ ஒரு கேஸ் விலை உயர்வு வந்து தேவையா ஒரு குடும்பத்தில்? அந்த குடும்பத்தில் வந்து சோறு சாப்பிட்றவங்க தினம் அந்த கேஸில் சமைச்சு சோறு சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து ஒரு வந்து விலைவாசி வந்து உயர்வு வந்து நமக்கு இப்போது தேவையா? மக்கள் வாழ முடியுமா? மக்கள் நிலைக்க முடியுமா? இந்த விலைவாசியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். எப்படி வாழ்றது? இவ்வளோ விலைவாசி. சாப்பாடுங்க ஹோட்டலில் சோறு தின்றோம், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு வரோம். அதனால் இந்த ஹோட்டலுக்கு போகிறதில்ல. எங்கே போனாலும் ஜிஎஸ்டி, எங்கே போனாலும் ஜிஎஸ்டி. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 7 முறை இல்லை 8 முறை இல்லை 10 முறை வந்தால் கூட மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவதிப்படுகிறோம். இன்னைக்கு மோடிஜி தான் வேணும்னு கேட்குறாங்க. ரைட், ஓகே, மக்கள் வந்து பதில் சொல்லட்டும். ஏன்னா அவதிப்படுகிற மக்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னுட்டு. இன்னைக்கு வாக்குக்காக இந்த பதவியில் உட்கார்வதற்காக 7 முறை என்ன 20 முறை கூட வருவாங்க. இன்னும் 10 நாள் இருக்கு, 20 முறை வருவாங்க. ஒன்ஸ் பதவியில் உட்காந்துட்டா அந்த ஏழை மக்களை மறந்துடுறாங்க, மக்களுடைய வேதனையை மறந்துடுறாங்க, கண்ணீரை அந்த மக்கள் பாவம் இப்பதான் அந்த 20 நாள் தான் முகத்தை பார்க்குறாங்க. மோடிஜி முகத்தை இந்த 1 மாசமா தான் மோடிஜி முகத்தை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பார்த்துருக்காங்க சொல்லுங்க? இப்போ இந்த 2வது ரோட் ஷோ இப்பதான் பார்க்குறாங்க. ஏன்னா அவரை பார்த்ததே இல்லை. டிவியில் பார்க்குறாங்க, பேப்பரில் பார்த்தாங்க, அவ்வளோதான். அதனாலங்க மக்களை யோசிக்கணுங்க, மக்கள் வேதனையை யோசிக்கணும், மக்கள் கண்ணீரை யோசிக்கணும். மக்களுக்காக தானங்க நீங்க வந்து பதவியில் உட்காடுறீங்க. யாருக்காக நீங்க பதவியில் உட்காடுறீங்க? இதை ஒரு தலைவரை ஏன் உணர மாட்டேன்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வந்து மக்களுக்காக இன்னைக்கு ஒரு தலைவராக உட்கார்ந்து நீங்க வந்து இந்த பதவி என்னங்க? பதவி யார் கொடுத்த பதவி? நாங்க கொடுத்த பதவி. எங்கனால நீங்க வந்து அந்த புல்லட் கார்ல போறீங்க, எங்கனால வசதியான கார்ல நீங்க வந்து பிரயாணம் பண்றீங்க? மக்கள் பணங்க, எங்க பணங்க? எங்கனால வந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமான ராஜபோக வாழ்க்கையை வாழ்றீங்க? எங்கனால வந்து உங்களுக்கு புரோட்டோகால்ஸ், எங்கனால தானங்க உங்களுக்கு அந்த வசதிகள் எல்லாமே? அந்த யார் கொடுத்தா அந்த வசதியை நம்பி நீங்க வந்து அவங்கள கவனிக்க வேண்டாமா? அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேணாமா? முடியுமா அந்த கேஸ் வேலை? முடியுமா அந்த பெட்ரோல் வேலை? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க கேட்கக்கூடாதா? இது கேட்டா தப்புன்றாங்க. இன்னைக்கு தென் சென்னையில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்பனண்ட்டாக பார்த்தோம்னா தமிழிசை நிற்கிறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து நான் இங்கே வந்து வேலையை பார்க்குறேன்றாங்க. அது எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம்? ஆமாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து நல்லவங்க. அவங்கள பற்றி நாங்கள் வந்து அவங்க கட்சி வந்து அவங்க இடத்துல கழி ஊற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தையெல்லாம் நான் பேசல. அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. 2 ஸ்டேட்ல ஆளுநராக பதவி ஏற்று 2 முறை she was a governor. What did she do for the Tamil Nadu people, for the poor under இதுல பீப்புள்ல இருக்கிறவங்களுக்கு? என்னைக்கானா நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா கவர்னரா இருக்கும் போது? என்னைக்காவது இங்க வந்து மக்களை சந்திச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மக்களுடைய வேதனையை நீங்க பார்த்துருக்கீங்க? தேவைகளை நீங்க பிஜேபி தலைவரா இருந்து போனதோட நீங்க ஆளுநர் ஆனதுல இருந்து மக்கள் உங்களை சந்திக்கவே இல்லை. என்னைக்கு பார்த்துருக்காங்க சொல்லுங்க? என்னைக்கு சார் பார்த்துருக்காங்க? உங்க பிரஸுக்கு தெரியாதா? அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ஃப்ளைட்ல வருவாங்க, ஃப்ளைட்ல போவாங்க, கார்ல வருவாங்க, கார்ல போலீஸோட போவாங்க. என்னங்க வாழ்க்கை? நாங்கெல்லாம் வந்து முட்டாள, மக்கள் தாங்க முட்டாளா இருக்காங்க. அந்த அம்மா என்னங்க செஞ்சாங்க மக்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் அந்த பதவியை நான் வேண்டாம் என்று வந்து துறந்து விட்டு நான் மக்களுக்காக சேவை, இப்பதானே மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டீங்க. அப்ப நீங்க வந்து அந்த கவர்னர் பதவியில மக்கள் சேவையை செய்யறது இல்லையா? கவர்னரா இருந்துட்டு மக்கள் சேவை செய்ய வந்து பணி இல்லையா? எவ்வளவு பெரிய பதவி! தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்னங்க? she was an ordinary எம்பிங்க. she is an MP. அவங்க போய் வந்து குரல் கொடுக்கிற எம்பி இதுல போயிட்டு பார்லிமெண்ட்ல. நீங்க கவர்னருங்க, 2 முறை கவர்னர். நீங்க சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? வெறும் விழாக்களுக்கு வந்திருக்கீங்க. விழாக்கள்ல கூப்பிட்டா அவங்க இந்த விழால கலந்துக்க வந்திருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய விழா தான். சாதாரண ஆளுங்க கூப்பிட்டா நீங்க வரலையே. பிஜேபி மாதிரி பெரிய பெரிய விழா, அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தொழிலதிபர்கள் கூப்பிட்டா நீங்க வரீங்க. நாங்களாம் கூப்பிட்டா வருவீங்களா? சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு நான் தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன், எனக்கு தான் இந்த நீங்க ஓட்டு போடணுன்றீங்களே. என்ன இது நியாயம்? எனக்கு ஒன்றும் புரியலீங்களே. அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் வந்து ஒருத்தர் அழகா ரெடி பண்ணாங்க.
அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்படி இருந்தால் கூட உங்கள் மனசு ரொம்ப வெள்ளமான்றாங்க. எல்லாமே சொல்லி வச்சு பேச வைக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் மக்களுக்கு காதில் கேட்கணும். தமிழிசைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய மாயைங்க சார். மக்கள் யோசிக்கணும் சார், இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்றது யோசிக்கணும். அதாவது பழைய எம்பிங்க ரைட் உங்களுக்கு செய்யல வைக்கலன்றீங்க. ஆனால் அதே ஏரியாவில் இருக்கிற ஏன் எம்எல்ஏ வேலை செய்யலையா? அதே ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் வேலை செய்யலையா? எல்லாமே எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சாங்க. அப்படியெல்லாம் மக்கள் இவங்க சொல்ற அந்த பொய் பிரச்சாரத்தால மக்களை திசை திருப்புறாங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல தென்சென்னைன்னு சொல்லிட்டு இது அதை ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டாவை கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது, மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. பார்ப்போம், தேர்தலில் மக்கள் பதில் சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ இருக்கிற பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற குரல்னு பார்த்தோம்னா ஆராசாவாக இருக்கட்டும், இவங்க தமிழ் தங்கப்பண்ண அவங்களா இருக்கட்டும், இல்லை கனிமொழி, இவங்களுடைய குரல் தான் அதிகமாக ஓங்கி ஒழிச்சு. ஆனால் இதில் மத்திய அரசால் செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறீங்க? மத்திய அரசு செவி சாய்க்கணுங்க. அதாவது மத்திய அரசோட, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இணக்கம் கொஞ்சம் குறைஞ்சா அவங்க இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இருக்கும். இதில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான்ன்றது அவங்களுக்கு தெரியல. அதாவது இவங்களுக்கு செவி சாய்க்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களுக்கு செய்யணும். குரல் கொடுத்தா யார் குரல் கொடுக்குறாங்க? மக்களுக்கு குரல் கொடு, அவங்களுக்கு அதை செய்யணுன்றத அவங்க மத்திய அரசு யோசிக்கணும். அவ்வளோ பெரிய தலைவர்கள், பிரதம மந்திரி, அவருக்கு தெரியாதா இத்தனை நாடுகளுக்கு போறாரு வராரு, மக்களுடைய கஷ்டங்கிறதுக்காக குரல் கொடுக்குறாங்க, அது தெரியாதா சொல்லுங்க? அது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயங்களுங்க. மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தான் எல்லா வித நன்மைகளும் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்றது. இதெல்லாம் என்ன அஜெண்டான்னு எங்களுக்கு தெரியலங்க. எனக்கு உண்மை தெரியல. இதையும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு உதயநிதி எந்த ஸ்பீச் கொடுத்தாலுமே அதுக்கு ஆப்பனண்டா அண்ணாமலை பதில் கொடுக்குறாரு. அண்ணாமலை சார் யாருக்கு தாங்க பதில் கொடுக்கல? எல்லாருக்கும் தான் பதில் கொடுக்குறாரு. யாரை விட்டு வச்சாரு? அண்ணாமலைஜி எல்லாருக்கும் பதில் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ஆப்பனண்டா தான் பேசுறாரு. அவருக்கு என்ன ஜெயிக்கணும், அந்த ஜெயிப்பதற்காக எந்த வார்த்தை வேணாலும், வல்கர் வார்த்தை கூட யூஸ் பண்றாரு. நிறைய பேரை கவர்மெண்ட்டை தவறான வார்த்தையை பேசுறாரு. என்ன ஒரு பெரிய உதவா 1000 ரூபாய் கொடுத்துட்டு பேசுகிறாங்களான்னு பேசுகிறாரு. அதாவது அவர் பேசுனா தப்பு கிடையாது. நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதோ தவறி சில வார்த்தைகள் பேசுனா அதை ஒரு பெருசாக பூதகமாக்கி அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இது இப்படி தான் பேசுகிறாரு. நம்ம அவர் தொடர்ந்து இன்னைக்கு அவங்க ப்ரெஸ்ஸுக்கிட்டே இணக்கமாக இல்லாமல் இருக்காரு. ப்ரெஸ்ஸையே இது பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாரு. இது தொடர்ந்து தாங்க பண்ணிட்டு இருக்காரு அவரு. இது இந்த தேர்தல் பதில் சொல்லும். இப்போ இருக்கிற அந்த நட்சத்திர செலிபிரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இப்போ பிஜேபிக்கு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆமாங்க, மத்திய அரசு பிஜேபிக்கு போகிறாங்க. ராதிகா அம்மா போயில்லையா, போயிட்டு இன்னைக்கு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க நின்றுட்டு. அதனால் எல்லாரும் பிஜேபி யாருங்க போனது சொல்லுங்கள்? யார் போனது? பிஜேபிக்கு யார் போனது? இந்த குஷ்பு மாதிரி அந்த அம்மா டான்ஸ் ஆடுற அந்த அம்மா போனாங்க, இந்த அம்மா போனாங்க, ராதிகா அம்மா போனாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இதே தான் அந்த கலா ஒன்று, இந்த தமிழ்நாட்டையே கலாச்சாரத்தை சீரழிக்கிறது. எல்லாம் பாருங்கள், எல்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் சந்தோஷம், எங்கள் திமுகவில் இந்த மாதிரியான இல்லாமல் இதையெல்லாம் தளபதி இதுக்கெல்லாம் இடம் கொடாமல் இருப்பது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தேடக்கூடிய திருட்டுத்தனமான எந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க ஆளுங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது சார். ஒரு கட்சின்னா கெட்டவனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான், ரைட்டுங்களா? இவங்க திமுகவை குறை கூறுறாங்க. இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. இங்கே எத்தனை குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருக்காங்கன்றது தெரியாதா நமக்கு? சொல்லுங்கள், எத்தனை பேர் குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க? அதெல்லாம் அவங்க பார்க்கணும் சார். நம்ம முதுக நம்ம பார்க்கணும். இப்போ பிஜேபி எவ்வளோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இங்கே எத்தனை பேர் வின் பண்ணவங்க என்ன சொல்ல முடியுமா சார்? பிஜேபியை பொறுத்த மட்டும் உண்மை என்னென்னா, இப்போ இந்த அம்மா இருக்கும் போது, தமிழிசை சவுந்தரராஜன் போது கட்சி ஆஃபீஸை தூங்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு அண்ணாமலை சார் வந்த அப்புறமா எல்லாருக்குமே பிஜேபி, எல்லாரும் ஓட்டு போடணும், எல்லாரும் பிஜேபின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, ரைட்டுங்களா? இதில் பிஜேபி நிறைய பேருக்கு தெரிந்ததை விட ஹிந்துயிசம் அதாவது இது ஹிந்து நாடு, இது அவங்க இப்படி நிறைய பேரை இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் இப்படி பண்ணுறாங்கன்ற இந்த மதவாத பிரிவினை ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அதனால் வந்து இதுதான் ஆயிருக்கே தவிர மற்றபடி வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். ஒரு அண்ணாமலை சார் கேட்குறாரு இவங்க ஊழல் பண்ணாங்க, இந்த ஊழல்களை நிறையா சொல்கிறாரு. அவர் வந்து இந்த ஊழலை சொல்கிறார், திமுக ஊழலை தான் ஊழல்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இன்னும் அதிமுக பற்றி பேச மாட்டாரு? அதிமுகவில் எத்தனை ஊழல்கள், அந்த விஜயபாஸ்கர் அது அந்த ஊழல் இன்னும் கேள்விக்குறியா நிற்குது. வேலுமணி கேள்விக்குறியா நிற்கிறாரு. அந்த ஜோலார்பேட்டை வந்து வீரமணி கேள்விக்குறியா. எத்தனை பேர் எவ்வளோ சுரண்டிருக்காங்க? கோடிக்கணக்கில் சுரண்டிருக்காங்க சார். அவங்க வேலுமணியெல்லாம் ஹெலிகாப்டர் வாங்கி வச்சுட்டு அவங்க பையன் சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுறாரு. இவருடைய நோக்கமே என்ன? ஆளும் கட்சியா இருக்கிறது திமுக. அதனால இது மாதிரி இவங்களை பத்தி ஏதாவது ஒரு அவதூறு பரப்பிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் இன்னியா சொல்றாரு, சொல்லிட்டே தான் இருக்காரு. திடீர்னு ஒரு டேப்பை, இதெல்லாம் ஒரு அழகாங்க, திடீர்னு ஒரு டேப்பை வந்து அனௌன்ஸ் பண்றது, வெளியிடுறது, இவங்க இப்படி பண்ணாங்க. என்னதான் நீங்க சொன்னாலும் மக்களுக்குன்னு ஒரு இது இருக்குதுங்க. திராவிட கட்சிகள், அதாவது திமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இன்னைக்கு வந்து எப்படி இருந்தது, எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க, தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து, அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து மதவாதத்தையும் ஒரு மதத்தை வச்சியோ வந்து அவங்க ஆட்சி நடத்தலைங்க. மக்களை வச்சு ஆட்சி நடத்துகிறாங்க. அது மக்கள் ஆட்சியாக இருந்தது. இப்போ புதுசாக வந்து இப்படி இருக்கே தவிர இதெல்லாம் புதுமையாக இருக்கு, புதுமை அரசியல் இதெல்லாமே. எதிர்கட்சின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே வந்து இப்போ நாளாக பிரிஞ்சிருக்கு. அவங்களோட ஓட்டு வாக்கு வந்து எப்படி இருக்கும்? அது இப்போ சொல்கிறேன் சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேல எத்தனை பேர் விலகி போகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே விலகிடுவாங்க. அந்த கட்சி வந்து இன்று தன்னுடைய சுயநலத்துக்காக நடத்தப்படுகிற கட்சி எடப்பாடியார் நடத்திட்டு இருக்காரு. அவரை தன்னை காப்பாற்றிக்கணும், தன் சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், தான் சுயநலத்துக்காக அந்த மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் தொடங்கின, நேற்று கூட ஆரம்பி அவர்களை நாங்கள் ஒரு அருமையான தலைவரை நாங்கள் இழந்துட்டோம். அது கூட நான் சொன்னேன் என்னோட பதிவில் கூட, ஒரு அருமையான தலைவர். இவங்கெல்லாம் வந்து இருந்து வந்து இயக்கின அந்த பெரிய மாபெரும் இயக்கம், அதை உண்டாக்கின இயக்கம் இன்னைக்கு இந்த மாதிரி எடப்பாடியார்கிட்ட சீரழிஞ்சிட்டு கிடக்குது. இவரையும் நம்பி வந்து மக்கள் போய் இவர் வந்து வீடியோ காட்டிக்கிட்டு இவர் வந்து திமுக பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு எடப்பாடியாருக்கு? நான் கேட்குறேன். நீங்கள் திரும்பி பாருங்க உங்கள் பின்னாடி எத்தனை இருக்குன்னு. எத்தனை நாங்கள் வீடியோ காட்டினா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தாங்க முடியுமா? நான் காட்டுறேன் வீடியோ, எங்கள் தலைமை கூட வேண்டாம், நான் காட்டுறேன். எங்கள் தலைவரை வந்து உத்தரவு கொடுக்கட்டும், நான் காட்டுறேன் எத்தனை வீடியோக்கள், எத்தனை ஊழல்கள், அதெல்லாம் நான் காட்டுறேன். நடிகர் விஜய் வந்து இப்போ 2026 சட்டமன்ற தொகுதியில் இது எலெக்ஷனில் போட்டியிட சொல்லியிருக்காரு. இப்போ அவர் நிற்கிறதுனால இப்போ திமுக அதாவது வாக்கு சார், நடிகர் விஜய், அவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள், இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் சார் திரு கமல்ஹாசன் சார் இதை வந்தார். இதை இப்போ திமுகவுக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டு பிரச்சாரத்தில் இருக்காரு. இந்த நடிகர்களை பற்றி பேசாதீங்க சார். இவங்கெல்லாம் வந்து இப்படியே தான் வருவாங்க, வராமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தேவ் இனப் ஆஃப் மணி எல்லாம் வந்து அவங்க செட்டில்டு. மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் தெரியுமா? மக்கள் வீட்டில் வந்து காலையில் எழுந்தா, ஐயோ நீங்கள் நாள் முழுக்க எப்படிடா இன்னைக்கு சாப்பாடு, அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், அரிசி பருப்பு வேறு தெரியுமான்னு கேளுங்க நடிகர்களுக்கு போய். தே டோன்ட் நோ சார். மக்கள் கஷ்டத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணம் பார்த்தவங்க, அவங்க இறங்கி வந்து மக்களுடைய கஷ்டத்தை நான் தீர்க்கிறேன்னு வர. யாராவது இந்த ஃப்ளட்டில் எந்த நடிகர் அது ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்தாங்களா? ஒரு 5 கோடி ரூபா கொடுத்தாங்களா? யாருமே இல்லை சார். நல்ல பேர் வாங்கிக்கணுன்றதுக்காக முதலமைச்சர் போய் செக் நீட்டினாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த நடிகருமே போய் நடிகையோ போய் மக்களுக்காக காசை வந்து கொடுத்ததா, கஷ்டப்படும் போது கொடுத்ததா சரித்திரமே இல்லை சார். தமிழ்நாட்டில் வந்து 40 சீட்டுமே வந்து பிஜேபிக்கு வந்து பெருசாக எப்படி கிடைக்குமே அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்திய அளவில் வந்து பார்த்தோம்னா இப்போ மணிப்பூர் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரும்போது பிஜேபிக்கு எந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது வந்து ஜனநாயகத்தின் வந்து நடக்கிற 2ஆம் கட்ட போர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்றால், நம்மளுடைய விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு வாக்களிங்க. திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த மதவாத சக்திகளை உள்ள விடக்கூடாது. இதுதானே தவிர இந்த முறை ஒரு ஜனநாயக சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் எத்தனையோ பேர் தன் ரத்தத்தை சிந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. திரும்ப நம்ம இழக்க போகிறோம். நம்ம திமுகவுக்கு வாக்களித்தா நம்ம வந்து தப்பிச்சிருவோம். இல்லைன்னா திரும்ப மதவாத கட்சிகள் என்ன நடக்கும்? கூப்பிட்டு அடிப்பாங்க சார் ரோட்டில் போகிறவங்கள. நான் சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன். அதனால் அதிலிருந்து மீள வேண்டும் என்றால், ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் டெஃபினட்டாக திமுகவுக்கு வாக்களிக்கணும். சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப 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 காஷியஸான நிலைமை. திமுகவுக்கு வாக்களித்தாதான் என் மக்களுக்கு வந்து மறுவாழ்வு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதை மக்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும்.
எந்த ஒரு மதவாதமே உள்ள வரக்கூடாது. மதத்தால் செய்கிற மதத்தாலையும் ஜாதியால உண்டாக்கப்பட்டு நடத்துகின்ற கட்சிகள் எல்லாமே அதை யாருமே மக்கள் ஏற்கக்கூடாது. அது நடக்காது. அது பல பிரச்சனை கொண்டு போயிடும். மதவாத பிரச்சனைகள், ஜாதி கலவரங்கள் எல்லாத்திலையும் கொண்டு போய் லாஸ்ட்ல விட்டுரும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ஜனநாயகத்தின் போரில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும். 40 வெற்றி பெற வேண்டும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 4 நமதே 40 நமதுன்னு சொல்லி திமுக பெருவாக்கையான எடுத்துருவாங்க. மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? மற்ற மாநிலங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்லது நடக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் சார், நான் தான் சொல்லேன், அரசியல் தலைவர்கள் எல்லோருமே மக்களால் வரவேற்கப்படுகின்றன. ஆனால் மக்களுக்கு கொடுக்கணுன்றதில்ல, மக்கள்கிட்ட எடுக்கணும்னு வந்தால் எப்படி அரசியல் நடக்கும்? மக்கள்கிட்ட எடுக்கணும்னு தானே சார் அவங்களுடைய நோக்கமே. மக்கள் கொடுக்கணும்னு நோக்கம் இல்லையே. எப்படியாவது இந்த சீட்டில் உட்காந்து அப்பா 5 வருஷம் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு 1.5 மாதம் எல்லாம் ரெடி ஆகினாங்க எலெக்ஷனுக்காக. இது கடுமையாக இப்போ தண்டிக்கப்பட வேண்டியது. இதெல்லாம் பார்த்தா அருவருப்பாக இருக்குது சார். எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்கிறேன், எல்லா கட்சியினரும் சொல்கிறேன். இன்னும் அந்த எளிமையான வாழ்க்கை எந்த அரசியல் தலைவர்கிட்டையும் இல்லையே சார். காமராஜரோட போயிடுச்சு. அந்த எளிமையான வாழ்க்கை ஏன் வாழ மாட்டாங்க? மக்கள் மக்களுக்காக சேவை செய்ய வரும்போது எங்களுடைய மாமனார் திரு SCC அந்தோணி பிள்ளை, அவரெல்லாம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவரெல்லாம் நைட் ஆனால் ஒரு தோசையை சாப்பிட்டு சாதாரணமாக வேலையை முடிச்சுட்டு வருவார். அவர் 2 முறை எம்பியாக இருந்தார் சார் 1962. அப்போல்லாம் சொன்னார், இந்த வீடு ஐயோ பெரிய வீடெல்லாம் வேண்டாம், அந்த திருவிக்கா பார்க்கன்னு ஒரு வீடு கொடுத்தாங்க, எனக்கு வேண்டாம், மக்கள் நான் அவங்க பணத்தில் நான் கட்டினேன்னு நினைப்பாங்க, வேண்டாம் இருக்கிற சின்ன வீடே போதும்னாரு. அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்த தலைவர்களை இன்னைக்கு யோசனை பண்ணி பார்க்குறோம் சார். தலைவர்கள் மக்களுக்கு செய்து மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். மக்களிடம் எடுப்பவர்கள் தலைவர்கள் இல்லை. இன்னைக்கு கூட்டணியே இல்லாமல் சீமான் கட்சி தனியாக சார், சீமான்லாம் ஒரு ஃபேக்ஷனாக தமிழ்நாட்டில் இது சீமான் சார் டோட்டலாக மிஸ்கைடிங் தி யூத்து ஃபுல்லாக அவங்கெல்லாம் போயிடுவாங்க சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவரெல்லாம் காணாமல் போய் சும்மா பேசிக்கிட்டு பிரதம வேட்பாளர் நான் தான் பிரதம வேட்பாளர் இதெல்லாம் காமெடி பேசிட்டு யாரு சார் இதெல்லாம் ஏற்றுக்குவா? சீமானெல்லாம் ஒரு ஃபேக்ஷனாக எடுத்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் யாரும் பேசுவதற்கு நேரம் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் தலைவர்கள் இனி வரப்போகிற அரசியல் தலைவர்கள் இனி தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும். மக்களுக்காக உழைப்பதற்கு தான் அந்த இடத்துல உட்காருங்க, அந்த சேரில் உட்காருங்க. காலையில் எழுந்தால் என்ன வேலை? இப்போ காலையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் போய் வேலை செய்கிறான்னா காலையிலேருந்து சாயந்தரம் 7 மணி 8 மணி வரலாம் அந்த கம்ப்யூட்டரில் தான் வேலையே பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரலாம் மக்கள் பணியே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களை கொண்டு உட்கார வச்சோன்னா அந்த பணியை பார்க்கறதுக்கு தான் சார் உட்கார வைக்கிறோம். நீங்கள் காரில் போய்கிட்டு 10 கோடி ரூபாய் கார் 5 கோடி ரூபாய் காரில் ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்றதுக்காக எந்த ஒரு தலைவரும் மக்கள் தேர்ந்தெடுக்கல. மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களுக்காக உழைப்பவர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. அன்னைக்கு எல்லாருமே மக்கள் தலைவர்கள் எல்லாரும் மக்களுக்காக உழைச்சாங்க. அதனால மக்களுக்கு இந்த முறை உழைக்கணும். ஏன்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்காக உழைக்க வேண்டும். மக்களுக்காக இருப்பவர்கள் தான் தலைவர்கள். நன்றி, வணக்கம்.